Hi friends, welcome to my channel Trade Place. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு 3-year analysis of stock market. சரிங்களா, 2018 நான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை. அதில் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். சில இதெல்லாம் வந்து ஹைட் பண்ணிடுவேன், சில இதெல்லாம் வந்து காட்டுவேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ரீசெண்டாக இந்த எக்ஸல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணன்ற மட்டும் உங்களுக்கு ரீசெண்டாக வாங்கினது வந்து ரைட் இல்லை, என்சிசி பர்கர் இதெல்லாம் அப்பப்போ வாங்குவேன். நான் இது வரைக்கும் பண்ணது வந்து இப்போ இந்த வேல்யூ பார்த்துங்க, 58 எப்போ இருந்ததுன்னு. இது அப்புறம் அந்த டாடா மோட்டார்ஸ், இதுவும் பழைய வேல்யூ தான். இந்த பர்கர் கிங்கு, என்சிசி, ரெயில்டெல் தான் புதுசாக என்ட்ரி பண்ணேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணி. கடைசியாக ஓப்பன் பண்ண வந்து இங்கே நோட் பண்ணியிருக்கேன் 12/7/2020. ஸோ இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான எக்ஸல் ஷீட்டு. நான் இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பயங்கரமாக இருந்தது. என்ன பண்ணுறோம் ஏதுன்னு ஒரு பக்காவாக ஒரு கால்குலேஷனாக பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து பையிங் ப்ரைஸ். சரிங்களா, இப்போது பையிங் ப்ரைஸ் வந்து 124க்கு வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. செல்லிங் ப்ரைஸ் வந்து 184 வரைக்கும் போச்சு. சரிங்களா, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் போடுறேன். ஸோ இது வந்து எவ்வளோ அமௌண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற பார்த்திங்கன்னா ஒரு 1 லட்சம் வச்சுக்கோங்க. சரிங்களா, எட்நூறு ஷேரு, 807 ஷேர் ஓகேவா, அப்படி வச்சுக்கலாம். 807ன்னு வச்சுக்கலாங்க. 807 ஷேர்னு வச்சுக்கலாம். 807 ஷேரு 124 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஸோ அதே ஷேரை 807 ஷேர், 807ங்கிறது ஷேர் கவுண்ட்டு, அது 184 ரூபாய்க்கு விற்றுறா. என்ன ப்ராஃபிட் என்ன லாஸ், இது வந்து செல்லிங் ப்ரைஸு. சரிங்களா, இது பையிங் ப்ரைஸ். அமௌண்ட் யூஸ்டு வந்து பையிங் ப்ரைஸு. ஸோ ஷேர் கவுண்ட் இது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர், மொத்தமாக எவ்வளோ உங்கள்கிட்டருந்து காசு போகுது வருது. சரிங்களா, இப்போது ஃபஸ்ட்டு 1 லட்சத்துக்கு விற்கிறீங்க, அப்புறம் 1 லட்சத்துக்கு வாங்குறீங்க, 1,48,000 வரைக்கும் செல் பண்ணுறீங்க. அப்போது மொத்த டிரான்சாக்ஷன் வந்து 2,48,488 வரணுமா? ஸோ அதை வந்து நான் எப்படி போட்டிருக்கேன்னு மட்டும் பாருங்கள். இது ஆட் பண்ணால் தப்பாக வரும். பை பண்ண அமௌண்ட்டு செல் பண்ண அமௌண்ட்டையும் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணணுன்னா D21ங்கிறது வந்து பை பண்ண அமௌண்ட். சரிங்களா, அப்புறம் ப்ளஸ்ஸு திருப்பி D21. சரிங்களா, செல் பண்ணுற அமௌண்ட் வந்து 1 லேக்குக்கு விற்றுறோம் அப்படின்னாலும் ப்ராஃபிட்டே இல்லைன்னா இங்கே 0 வரும், இல்லை லாஸுன்னு வந்தால் மைனஸில் போகும். ஸோ அதை தான் H21 போட்டுருக்கேன். H21ங்கிறது வந்து ப்ராஃபிட்டாக இல்லை, நான் இங்கே லாஸ்ன்னு எழுத மாட்டேன் எப்போவுமே, ஏன்னா எப்போவுமே நான் ப்ராஃபிட்டில் தான் வெளியே வருவேன். ஸோ H21 வச்சுக்கோங்களா. H21 வந்து ப்ராஃபிட் 48,420. ஒருவேளை இந்த இடத்துல இந்த லாஸுன்னு கூட இங்கே கூட நான் எழுத மாட்டேன், ஏன்னா நம்ம லாஸே இல்லாமல் தான் நான் வெளியே வருவேன். அது எவ்வளோ நாளாலும் சரி, அதுதான் என்னோடய இது ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா, ஸோ அதை நீங்கள் கண்டுக்காதீங்க. இப்போ ஒரு வேளை 184 ரூபாய்க்கு பதில் 100 ரூபாய்க்கு விற்கிறோம்னா அது லாஸ். சரிங்களா, இப்போ மைனஸில் வந்துடும். ப்ராஃபிட்டுக்கு வந்து மைனஸில் வந்துடும். 10,000 ரூபா லாஸில் போகுது, 24 ரூபா டிஃப்ரென்ஸில். ஸோ அப்போ வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பையிங் ப்ரைஸு ப்ளஸ் செல்லிங் ப்ரைஸு 1,80,632. இந்த 19,000 ரூபா மைனஸ் பண்ணிடுங்க, ப்ராஃபிட் போயிடும். ஸோ அதுதான் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா, இப்போது இதுக்கு டேக்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா, டேக்ஸ் பாருங்கள். G21 டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குல்ல, இது டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்ட்டு 0.12 ப்ளஸ் 0.12 ப்ளஸ் 0.0006 அப்படின்னு வரும். இது வந்து இது வந்து எஸ்பிடின்னு ஒன்று சொல்லுவாங்க. எஸ்டிடின்னு சொல்லுவாங்க இந்த வேல்யூவை.
அப்புறம் இந்த டோட்டல் டேக்ஸ் அண்ட் சார்ஜ் இந்த 2 வேல்யூ இங்கே எடுத்திருக்கேன். அது எப்படி போட்டாலும் 0.12 தான் வரும், 0.11 மேக்ஸிமம் 0.12 தான் வரும். ஸோ அதனால் 0.12ன்னு போட்டிருக்கேன். ப்ளஸ் இதெல்லாம் வந்து மற்ற சார்ஜஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 0.006 வரும். ஓகேங்களா? ஸோ அந்த வேல்யூ தான் இங்கே போட்டிருக்கேன். இது டேக்ஸ். அப்போது நம்மளுக்கு ஆக்சுவல் ப்ராஃபிட்டோ லாஸோ, இப்போ ப்ராஃபிட்னு வச்சுக்கலாம் 184 சரிங்களா, புரியும். அப்புறம் ப்ராஃபிட்டை வந்து 48,000 ரூபா. இப்போ வந்து டேக்ஸ் வந்து 626 ரூபா. அப்போது ஆக்சுவல் ப்ராஃபிட் என்ன, இதுலேருந்து தான் நம்ம ப்ராஃபிட்லேருந்து தான் இந்த டேக்ஸ் போகும். ஸோ ஆக்சுவலாக வந்து 47,793 ரூபா. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ், 47% வந்து ப்ராஃபிட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் எக்ஸிட்டுக்கு யூஸ் பண்ணுறது இப்போ வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் இது, சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இப்போ ஐபிஓ வேண்டாம், இப்போ வந்து ஹெச்பிசிஎல் போடலாம். ஹெச்பிசிஎல் வந்து 200 பிபிசிஎல் தான் இப்போதைக்கு ஒரு நம்பகமானது, அதனால் நான் சொல்கிறேன், சரிங்களா? 429 ரூபா, 429 ரூபாய்க்கு வாங்கலாம்னு வச்சுக்கோங்க. செல் பண்ணது வந்து 460 ரூபாய்க்கு வருது, இந்த வாரம் வருதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒரு எவ்வளோ ஷேருனா ஒரு 69 மறந்துருச்சு எனக்கு. செல்ஃபோன் பார்த்து ஓகே, ஒரு அப்ராக்சிமேட்டாக 1 லேக்கு போடுறாங்க, சரிங்களா? 2 லேக்குனே போடலாம், காசாக பணமா 2 லேக்குன்னு போடுறேன். ஈக்குவல் டு 2 lakh divided by buying price. ஸோ 467 ஷேரு ரவுண்ட் ஆஃப் வச்சுக்கலாம், அந்த கால்குலேஷன் கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நெட்டு ஒர்க்காகலாம், ஃபோனில் பார்த்தோம்னு தெரியுமா எவ்வளோ பண்ணுவாங்க, மறந்துருச்சோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் எப்படி வருது அப்படின்ற மாதிரி ஒரு 6% உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு ஒரு அளவுக்கு எக்ஸெப்ட் பண்ணிவிட்டு பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லை ஜிடிடி வச்சிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு தெரிஞ்சிருக்கு எவ்வளோ காசு எவ்வளோ வரும்னு. ஸோ அதுவும் பண்ணலாம். இது வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ எவ்வளோ காசு போகிறோம், எவ்வளோ எடுக்கிறோம், அந்த ஒரு கண்ட்ரோலோடு நீங்கள் இந்த மாதிரி ஜெரோத்த ஆப்பில் இதை போடுறீங்களா, ப்ரோக்கரேஜ் கல்குலேஷன், இதுவும் பெஸ்ட்டு தான். இது அந்த டைமில் போட்டு பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட டார்கெட் வந்து 460 வச்சிங்கன்னா ஒரு 6% வந்து லாபம் கிடைக்குது, டேக்ஸ் எல்லாம் போக. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 வாட்டி வாங்குகிறோம் அப்படின்னா 10 வாட்டிக்கு வந்து 60% மேலே வரும். இந்த வாரம் இந்த மாதிரி டார்கெட் பண்ணலாம். ஒரு 60,000 ஒரு இப்போ வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்து 14,000ரூவானா ஒரு 10 வாங்கினீங்கன்னா 1,40,000 வாங்கி விற்கணும். அது டார்கெட் மட்டும் வந்து 6% வந்து வச்சுக்கணும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஸ்டப்பானாக இருக்கணும். டார்கெட் 6% எவ்வளோ தான் டவுன் ஆனாலும் விற்கக்கூடாது. அதான் அந்த அளவுக்கு மன தைரியம் வேணும். அது இருந்துன்னா இதை என்ட்ராங்க. நான்லாம் இந்த ஷேர்லாம் வந்து 40 ரூபா 30 ரூபாய்க்குலாம் போயிருக்குது. நான் கவலையே பட மாட்டேன். ஏன்னா இது பாருங்கள், இது வந்து 81 ரூபா, இப்போவும் 81 ரூபா 50 காசு தான் இன்றைக்கி 2022. சில ஷேர்லாம் வந்து கொடுமைக்கு கீழே போகும். இங்கே பாருங்கள், காட்டுறேன். அசோக் லேலாண்டு இதெல்லாம் 40 ரூபாய்க்குலாம் போயிடுச்சு. அசோக் லேலாண்டில் நான் 1 வருஷத்துக்கு மேலே வச்சுருந்தேன். ஆனால் என்ன ஒரே ஒரு இது வந்து மன தைரியம் வேணும். இப்போலாம் வந்து இந்த அசோக் லேலாண்டு வந்து 130 ரூபா 140 ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு. நான் லாபத்தில் தான் விற்றேன். இருந்தாலும்
நீங்கள் உங்களுக்கு அந்த தேவைக்கு அதிகமான காசு மட்டும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு தேவை இந்த காசு இருந்தால் தான் நம்ம லைஃப் ஓடும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இதில் காசு போடாதீங்க. தயவுசெய்து ஷேர் மார்க்கெட் சைடே வராதிங்க. சரிங்களா? அப்புறம் காசு போச்சுனான்னு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. காசு எப்போவுமே சம்பாதிச்சுக்கலாம். அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. காசை ஒரு பெருசாக நினச்சிக்கிட்டு இதில் வந்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இதில் வந்தவங்க எல்லாருமே லாஸ் தான் பண்ணுவாங்க. நாம் தான் கொஞ்சம் பாருங்க, இந்த 2 இதையும் விட்டுருங்க. இது கால்குலேஷனுக்காக போட்டது. இந்த லாஸ்ட்டு கால்குலேஷனுக்காக போட்டது பார்த்தீங்கன்னா 12,28,000 எவ்வளோ? 1,22,863 இவ்வளோ லாபம். இது இப்படி போட்டு எடுத்துக்கிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்பிஐ ஒன்று வாங்கினேன், அது சரியான லாபம். அது ஃபோனில் நெட்டு ஒர்க் ஆச்சுன்னா பரவாயில்ல, நெட்டு நைட்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது மாதிரி அதையும் போட்டு பார்ப்பேன். எவ்வளோ வாங்கினது தெரியுங்களா? ஒன்று 54 ரூபா வாங்கினேன். விற்கும் போது 403 ரூபாய்க்கு விற்றேன். இந்த கொரோனா டைமில். ஸோ எப்படி காசை போட்டிங்கன்னா பல்ல கடிச்சிட்டு இருக்கணும், இல்லாடி பேசாமல் போயிடணும். அவ்வளோதான். சரிங்களா? இதில் மெயினாக உங்களுக்கு என்னென்னா உங்களோட பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணுவாங்க. சில நேரம்லாம் 66 ரூபா லாபத்துலாம் வெளியே வந்திருக்கேன் பாருங்கள். என்ன ஆனாலும் சரி, அவங்ககிட்ட லாபத்தோடு தான் வெளியே வரணும்னு முடிவோடு உள்ள வரணும். சரிங்களா? இந்தியாவே கவுந்தாலும் சரி, உலகமே கவுந்தாலும் சரி, நான் வெளியே வரும்போது லாபத்தோடு தான் வெளியே வருவேன் அப்படின்னு ஒரே ஒரு இன்டென்ஷனோடு இருக்கும். அது 1 வருஷம் ஆகலாம், 1 வருஷத்துக்குள்ள எதுவுமே ரெடி ஆகிடும். கொரோனா வந்தது, அதே 6 மாதத்தில் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஆட்டோ செக்டர் எல்லாம் கொஞ்சம் டவுன் ஆச்சு. அப்போது இதே மாதிரி தான். எது இந்த செக்டர் டவுன் ஆகுதோ அந்த டைமில் வாங்கிடுங்க. அது அந்த நியூஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு எக்ஸல் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு மறந்துடுச்சு எனக்கு. ஆனால் ஒரு 24,000 ரூபா லாபம் வந்தது. அது எப்படி வரும்னு தெரில. அது நெட்டு இருந்ததுன்னா அடுத்த வாட்டி உங்களுக்கு கரெக்டாக நான் போட்டு சொல்கிறேன். நெட் இல்லை. தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.